everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு வந்து வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன், பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் திஸ் இஸ் பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நான் டைம் ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஓகே ஸோ பைல் நம்பர் 1 நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு கவலை இருக்கா, ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தேடிட்டு இருந்தீங்கன்னா எஸ், அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஒரு ப்ராப்பர் ஹீலிங் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட பாஸ்ட்ல இருந்து இல்லை வந்து நெகட்டிவ் பர்சன்ஸ் வந்துட்டு உங்களை பற்றி நினைப்பாங்க, இல்லை உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி பேசுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களோட எனர்ஜிஸ் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் எனர்ஜி சர்க்கிளை நீங்கள் தான் உருவாக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கிறிஸ்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், ப்ரொடெக்ஷன் கிறிஸ்டல்ஸ், கிளென்சிங் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் உங்களோட கெரியர் விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு டெசிஷன் நீங்கள் இந்த ஒரு வாரம் எடுப்பீங்க. ஒரு புது ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களோட கெரியர் விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த ஆஃபர் வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்லதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு யூ ஃபீல் லைக் ஒரு தெளிவு இருக்கும்னு நான் சொன்னேன், ஒரு ரியலைசேஷன் இருக்கும். இவ்வளவு நாளா ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி பயத்துக்கு இந்த ஒரு வாரம் பதில் கொடுக்கும். ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ஹெவியாக எந்த ஒர்க்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க வேண்டாம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம், அமைதியாக இருங்க. since you have got justice card, ஸோ வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். அண்ட் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது பதில் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ், பதில் கிடைக்கும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ்க்கு ஹை கான்சென்ட்ரேஷன்ஸ் கொடுங்க. மைண்ட் டைவர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு மைண்டை ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் படிக்கணும். அண்ட் உங்கள் ஒர்க் ஏரியாலுமே அப்படிதான். ஸோ இந்த ஒரு வாரம் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வந்து உணர ஆரம்பிப்பீங்க. லைக் யூ ஆர் வெரி போல்ட். ஆல்தோ வந்துட்டு நீங்கள் வந்து வெரி ப்ரொடெக்டடாக இருந்தாலும் உங்களோட வெரி க்ளோஸ்டு சர்க்கிள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு they very jealous of you. ஓகேங்களா? அவங்க ரொம்ப பொறாமையாக இருக்காங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. பட் அந்த ஒரு விஷயம் பிரேக் ஆக போகுது. அவங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அது கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் வேண்டாம். இந்த ஒரு வாரம் வந்து ஓவர் திங்கிங் எதுவும் வேண்டாம். ஃபைனலே ஃபேமிலி ஹாப்பினஸ், குட் நியூஸ், ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வந்தால் எவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும், அந்த ஒரு நிம்மதி இந்த வாரம் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் சரி, ஃபேமிலிலையும் சரி, ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு ரொம்ப டென்ஸ்டான மொமெண்ட்டாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதியாக போயிடுங்க. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ஹாப்பினஸ். அண்ட் ஓவர் திங்கிங் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கு. வாட் எவர் ஹேப்பன் இன் த பாஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க.
ஓகேங்களா? இனி அதுல இருந்து லெசன்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு ஃபியூச்சர் இது பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் ஓவர் திங்கிங் மட்டும் வேண்டாம். ஏதோ ஒரு குட் அண்ட் ஹாப்பி நியூஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. அது வெரி ஸ்ட்ராங்கா காமிக்குது. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட ட்ரீம்ஸை நல்லா நோட் பண்ணி பாருங்க. பிகாஸ் உங்க ட்ரீம்ஸ் ஹாவ் அ மெசேஜ். ஏதோ ஒரு மெசேஜ் வந்து உங்க ட்ரீம்ஸ் சொல்ல போகுது. அது என்ன அப்படிங்கறது கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து இந்த ஒரு வாரம் உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எதோ த்ரூ ட்ரீம்ஸ் மூலயமா, இல்லைன்னா வந்து சம் சிம்பிள்ஸ், நம்பர்ஸ், ஃபெதர்ஸ், எது மூலயமாவது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் வந்து நீங்கள் எய்தர் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை சம்ஒன் ஃப்ரம் த பாஸ்ட்ல இருந்து அவங்க வந்து திருப்பி உங்களுக்கு மெசேஜ் இல்லை ஏதோ ஒரு கால் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து அவங்க ஒரு நல்ல பர்சனாக இருந்தாங்கன்னா எஸ், நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யூ கேன் இன்வைட் தெம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், இன்வைட் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணலாம். பட் அதுவே அவங்க டாக்ஸிக்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கான பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டோன்ட் இன்வைட் தெம். ஓகேங்களா? அவங்களை இன்வைட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அவங்களோட அந்த பழைய பாண்ட்ல இல்லை அப்படிங்கறத வந்து வெளிப்படையா சொல்லிடுங்க. யூ டோன்ட் ஹாவ் டு பிரிட்டன் எனிமோர். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹெல்தியான பவுண்டரிஸை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த உங்களை சுத்தி இருக்கிற பர்சன்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் வந்து உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் டோன்ட் லெட் தேம். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 நல்லா இருக்குங்க. உங்களோட ஹெல்த் வைஸ்மே வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணாமல் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தாவே இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. பாயிண்ட் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ரீடிங் பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும்? ஒரு சில பேர் வந்துட்டு ஃபியூச்சர் நினைச்சு ஓவரா திங்க் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் கவலையே படாதீங்க. உங்களுக்கான அழகான சன் கார்டு வந்திருக்கு. உங்க ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளியில அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. சூரியன் ஒளி உங்க மேல படணும். நிறைய வந்து அவுட்டோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீக்கெண்ட் டைம்ல கூட நீங்க வந்து போகலாம். ஓகேங்களா? அண்ட் ஓவர் திங்கிங் வேண்டாம். ஃபியூச்சர் நினைச்சு பயம் வேண்டாம். லைக் நீங்க கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. ஆல்சோ ஒரு சில சேலஞ்சஸ், ஒரு சில ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலுமே வந்துட்டு நீங்க கரெக்டான பாத்துல தான் இருக்கீங்க. ஸோ வந்து இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் நீங்க வந்து நோ சொல்ல வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஜாப் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதை வந்து பிளைண்டாக ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். அது என்னங்கிறது கன்சிடர் பண்ணுங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இது செட் ஆகாது, ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பைல் நம்பர் 2, உங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ், குட் நியூஸ் இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக வந்துட்டு அது உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் வீக்ஸ், அப்கமிங் மந்த்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போகிறதுக்கு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் இல்லை வேற சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வேற ஜாப் மாறதுக்கு, வேற ஊர் போறதுக்கு எஸ் பாசிபிள் இருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் பார்க்குறப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பைல் நம்பர் 2, இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த குட் நியூஸாக இருக்கட்டும், இல்லை எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும்
நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏதோ இல்லை என்னால் வந்துட்டு இது யார்ட்டையோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா வெரி ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க ஒருத்தவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. மோர் தென் ஒன் பர்சன்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ண மாட்டீங்க, உங்கள் எனர்ஜியும் சேர்த்து ஷேர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் கரெக்டாக ஓகே நான் வந்து ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஆப்டமிஸ்டிக்காக இருக்கேன், பாசிட்டிவாக இருக்கேன், நான் இனி வந்து என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்ற போகிறேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நிற்பீங்க. பட் அட் த சேம் டைம் யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கான ஒரு பிளாக்கேஜஸ் ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க. பட் நீங்கள் என்ன பிளாக்கேஜஸ் வந்தாலும் நீங்கள் அந்த உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். ரொம்ப போல்டாக இருந்துட்டு அந்த பிளாக்கேஜஸை என்ன தடைகளோ அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடாக வந்துட்டு சம்திங் யூ ஹேவ் டு டூ ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபிஷ், அதாவது செல்ஃபிஷ் இன் த சென்ஸ் ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் செல்ஃபிஷாக இருக்க மாட்டேங்கிறீங்க. எஸ்பெஷலி வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இல்லைனா உங்களோட லைஃப்பில் எடுக்கக்கூடிய மேஜர் டெசிஷன்ஸில் நீங்கள் நிறைய குழப்பிக்கிறீங்க. பட் இந்த ஒரு வாரம் வந்து ஏதோ ஒரு செல்ஃபிஷான டெசிஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. கொஞ்சம் வந்து ரியாக்ட் எதுக்கும் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்காம உங்களை கோவப்படுத்தணும், உங்களை டென்ஷன் ஆக்கணும், அது மூலயமா அவங்க ஹாப்பி ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் எதுக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டாம், பதில் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அமைதியாக சைலண்டாக நோட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் எந்த டைமில் அது வெளிவரணுமோ அந்த டைமில் மட்டும் கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து உங்களோட லைஃப் அண்ட் உங்களை பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்யூச்சருக்கு. ஒரு சில பேர் வந்து ட்ராவல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ட்ராவலில் நிறையா பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. பிகினிங்கில் ஒரு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் மொமெண்ட்லாம் இருக்கலாம். பட் ஃபைனலி நீங்கள் அந்த ட்ராவலில் போயிட்டு வருவீங்க. ஸோ என்ஜாய். ஓகேங்களா? ஸோ ஓவராக வந்து யோசிக்க வேண்டாம். ஒரு சில இடங்களில் ஸ்பாட் டெசிஷன்ஸ் தேவை. ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் மீறி பண்ணீங்க, ஒரு சில நெகட்டிவ் பீப்புளோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் வந்துட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியல, நான் வந்து அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டேன், ரிக்ரெட் பண்ணாதீங்க. இட் இஸ் ஓகே. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். பட் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் மோர் வித் என்ன சொல்கிறது, சரி ஐ திங்க் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாரம் வந்து ஏதோ ஸ்பிரிட் அனிமல் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எஸ், சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்கள் ஸ்பிரிட் அனிமல் கிட்ட இருந்து மெசேஜஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நேச்சர் எர்த் எலிமெண்ட்ஸோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஆன ஒரு மெசேஜ் இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வாரம் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களோட ஃபியூச்சருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் வீக் நல்லா இருக்கு. ஃபைல் நம்பர் 2, நீங்கள் எதையுமே சீரியஸ் ஆக்காத வரைக்கும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ரியாக்ஷன் தான் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 2. 2 பைலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவும் மீறி எனக்கு டீப்பாக பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னோட பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் ஆல்சோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.